ஹலோ வணக்கம். வெல்கம் டு நெல்லை ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீண்டும் விநாயகர் சதுர்த்தியோட ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம். இது எள்ளு உருண்டை. இது கால்சியம் சத்து நிறைஞ்சது. எள்ளும் வெல்லமும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது பெண்களும் குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, இனிப்பாக இருக்கும். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எள்ளு உருண்டை பண்ண போகிறோம். எள்ளு உருண்டைக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். எள்ளு 200 கிராம் எடுத்துருக்கோம். வெள்ளை பொடித்த வெல்லம் 100 கிராம் எடுத்துருக்கோம். வாசனைக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இது எள்ளை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ஓட்டிட்டு நாட்டு சர்க்கரை வெல்லத்தை பொடிச்சதும் போட்டு ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம போய் பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் கொத்து வச்சு வானலியை வச்சு காஞ்சதும் எள்ளை போட்டு வறுக்க போகிறோம். வாசனை வரணுன்னு எள்ளை வறுத்துக்கணும். எள்ளை வறுத்துட்டு மிக்சியில் திரிக்கணும். எள்ளி படபடன்னு பொரியணும். வாசம் வரணையும் வறுத்துக்கிடும். படபடன்னு எள்ளி பொரிஞ்சிட்டு வாசம் வந்ததும் இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஆறுனதும் நம்ம மிக்சியில் அரைச்சிடும். இல்லை எல்லாம் ஆறட்டும். சுடுது, இதில் கொட்டி வச்சு ஆறுனதும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ எள்ளு ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரிக்க போகிறோம். இப்போ எள்ளை மிக்சியில் போட்டோம். இதை போட்டு ஒரு ஓட்டிட்டு வெல்லத்தை போட்டால் போதும். பாருங்கள், எள்ளை போட்டு ஒரு ஓட்டிட்டோம். இப்போ வெல்லத்தையும் போட்டு கொஞ்சம் ஏலப்பொடியும் போட்டு திருப்பி ஒரு சுற்றிடும். எள்ளு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு திரிச்சிட்டோம். திரிச்சது இப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம பிடிச்சி வைக்கணும். நல்லா பிடிச்சி வச்சிடலாம். இப்படி பிடிச்சி உருண்டை உருட்ட வேண்டியதான். எள்ளில் உள்ள எண்ணெயே நல்லா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். நல்லா பிடிச்சி வச்சிட வேண்டியதான். இப்படியே பிடிச்சி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், பிடிச்சி வச்சிட்டோம். எள்ளு உருண்டை இதான். இது உருண்டை சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம், பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இதை பிடிச்சி வச்சுருக்கோம். எள்ளு உருண்டை விநாயகர் சதுர்த்திக்கு எள்ளு உருண்டை ஸ்பெஷலு. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.